சொந்த மனை வாங்குறதுக்கு. கண்டிப்பா வாங்க முடியும். ஓ! சொந்த மனை வாங்குறேன்னா மொத்த காசும் வச்சுக்க முடியாது. ம். அப்ப என்ன பண்ணா, இப்ப வந்து இவங்கள்ட்ட ஒரு 20,00,000 அந்த மனை அப்படின்னா 10,00,000 பணம் இருக்கும். மீதி 10,00,000 லோன் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க 10,00,000 உதவி பண்ணி இடத்த வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்தின் பேர்ல ஒரு லோன போட்டு கட்டிக்கலாம். கடன் பிரச்சனைகள்லாம் கடன் தீரும். பிரச்சனை கண்டிப்பா தீர்ந்துரும். ம். கடன் பிரச்சனை தீரும். அதே மாரி வந்து உதவிகள் நெறைய கிடைக்கும். இந்த வாட்டி பார்ட்னர்ஷிப் கடன் பிரச்சனை தீரும். எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா வருமானம் 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார போறாரு இல்லையா? மே மாசத்துல. அதனால எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும். வருமானம் சிறப்பா இருக்கும். வருமானம் சிறப்பா இருக்கும். ஓகே. சோ தங்கம் எல்லாம் ஆமா. வாங்குவாங்கல்ல சார்? கண்டிப்பா. தங்கம் இனிமேலுக்கு வந்து கன்னிராசிக்காரர்கள் நெறைய தங்கம் போட்டு திரிவாங்க. ஆஹா. கன்னிராசி பெண்கள் வந்து நெறைய தங்கம் போட்டுக்கலாம். அதே மாரி வந்து தங்கம் இழந்த நகைகளை மீட்டுக்கலாம். அதே மாரி வந்து கணவனே தங்கம் வாங்கி கொடுப்பார். ம். ஏன்னா இந்த கன்னிராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல சனி வரதால, சனி குருமனை ஏறி உட்கார்ந்திருக்கிறதுல குரு பகவான் வந்து உச்சமா போறதால, அதனால வந்து இதுவரை வாங்கி தராத கணவன் கூட தங்கம் வாங்கி தருவார். ஆஹா. அது ஒரு பெரிய பிளஸ். என் நகைய பல வருஷமா ஒரு பேங்க்ல வச்சுட்டாரு. அப்படி இப்ப மூட்டு தருவாங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு இப்ப வரும். அத போட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பா. அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா தங்கம் என்பது தங்காது. தங்கம் என்பது சிலருக்கு தங்கும். அதனால தான் அதுக்கு பேரு தங்கம்ன்னு சொல்றது. தங்குவதால் தங்கம். அதனால தங்கத்தை தங்க வைப்பது ஒரு வித்தை. புரியுதுங்களா? அந்த தங்கத்தை தங்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து சனி தோஷத்தை விலக்கணும். இதுல விநாயகர் வழிபாடு இந்த முறை மிக சிறப்பாக இருக்கும். அதே மாரி பொது பலனாக ஈசான ஞானதேசிக சுவாமி அவங்கள பார்த்துக்கிட்டா போதும்.